திருநெல்வேலி மாநகர் பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. குறிப்பாக பாளையங்கோட்டை, கேடிசி நகர், NGO காலனியில் பெய்த மழையில் மாணவர்கள் நனைந்தபடியே பள்ளிக்கு சென்றனர். இந்நிலையில் இன்று 4 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். அதன்படி ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று பிரதீப் ஜான் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதே சமயம் டெல்டா மாவட்டங்களில் இன்று மழை பெய்யாது என்றும் தனியார் வானிலை ஆய்வாளர் குறிப்பிட்டுள்ளார். திருவாரூரில் அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை நெற்பயிர்கள் இடுப்பளவு தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், இது தொடர்பாக விவசாயிகள் என்ன தெரிவிக்கின்றனர்? சிவரஞ்சனி, திருவாரூர் மாவட்டத்துல சுமார் 50,000 ஏக்கர் பரப்பளவுல முன்பட்ட குறுவை சாகுபடி பணிகள்ல விவசாயிகள் ஈடுபட்டிருந்தாங்க. தற்பொழுது அந்த பயிர்கள் அனைத்தும் அறுவடைக்கு தயாராக இருந்து வந்தன. இந்த நிலையில திருவாரூர் மாவட்டம் முழுவதுமாக கடந்த ஒரு வார காலமாக பெய்த இந்த கனமழையின் காரணமாக நெற்பயிர்கள் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இடம் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கடுவெளி கிராமம். இந்த கிராமத்துல சுமார் 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவுல அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் முழங்கால் அளவு அந்த மழைநீர் தேங்கி இருக்கிறது. அந்த நெற்பயிர்கள் அனைத்தும் மழைநீர்ல மூழ்கி இருக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் தற்போது வருகிறோம். இந்த பயிர்கள் தற்போது அனைத்தும் முழுமையாக தற்பொழுது இந்த மழையால் நெற்பயிர்கள் அனைத்தும் பாதிக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை அளிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த காட்சிகளை பார்க்கும்பொழுது தெரிகிறது, ஒரு சில வயல்களில் கை மூலமாக அறுவடை செய்திருக்கிறார்கள். அந்த நெற்பயிர்களும் மிதந்துதான் வருகிறது. அந்த தொடர் கனமழையின் காரணமாக மீதமுள்ள நூற்றுக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் முழுவதுமாக மூழ்கி இருக்கிறது. இதனை இந்த ஈரப்பதத்தை வைத்து நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கூட கொள்முதல் செய்ய முடியாத ஒரு நிலை தான் இருக்கிறது. ஆகையால் வேளாண் துறை அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு செய்ய வேண்டும். அவர்கள் உரிய கணக்கெடுப்பு நடத்தி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். அப்படி செய்தால்தான் அடுத்த கட்ட சாகுபடி பணிகளை நாங்கள் மேற்கொள்ள முடியும் என தெரிவிச்சிருக்காங்க. மேலும் தொடர்ந்து கனமழை இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில திருவாரூர் மாவட்டத்தில் ஒட்டுமொத்த விவசாயிகளோட வாழ்வாதாரம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. முன்பட்ட குறுவை மட்டுமல்ல, தற்போது சம்பா சாகுபடியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விவசாயிகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே வேளாண் துறை அதிகாரிகள், மாவட்ட நிர்வாகம் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு நேரடியாக ஆய்வு செய்து விவசாயிகளுக்கான நிவாரணத்தை வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது விவசாயிகளின் வேண்டுகோளாக இருக்கிறது. சிவராஜனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜசேகர். நாகை மாவட்டம் இறையான்குடியில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் கனமழையால் 100 ஏக்கர் அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளன. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பாலமுத்துமணியிடம் கேட்கலாம். பாலமுத்துமணி, இந்த பாதிப்பு தொடர்பாக விவசாயிகள் என்ன தெரிவிக்கிறார்கள்? சுரஞ்சினி, நிச்சயமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த சில தினங்களாக மழை பெய்து வரும் சூழல்ல குறிப்பாக 2 தினங்களாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இந்த மழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த, அதாவது சம்பா பருவத்தில் பயிரிடப்பட்ட பின்பட்ட குறுவை என்று சொல்லக்கூடிய அந்த பயிர்கள் பாதிப்பை சந்தித்துள்ளது என்று கூறலாம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பரவலாக 1000 ஏக்கருக்கும் அதிகமான விளைநிலங்களில் இந்த நெற்பயிர்கள் சாய்ந்துள்ள சூழல்ல தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய பகுதியானது இறையான்குடி பகுதி. இந்த பகுதியில் பார்த்தாலே தெரியும், கிட்டத்தட்ட 100 ஏக்கருக்கும் அதிகமான அந்த அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் தற்பொழுது வயலிலே சாய்ந்துள்ளது. வயலில் சாய்ந்து நெல்மணிகள் அந்த மழைநீரில் மிதக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. தொடர்ச்சியாக இந்த மழைநீர் வடியாத சூழல்ல தொடர்ச்சியாக மழையும் பெய்து வரும் காரணத்தினால இந்த விவசாயிகள் செய்வதறியாது திகைத்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த நெல்மணிகளை எவ்வாறு அறுவடை செய்வது என்ற ஒரு குழப்பத்தில் தான் விவசாயிகள் இருப்பாங்க. இப்ப நம்ம நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம், இந்த விவசாயிகளுக்கு எது போன்ற பாதிப்பு இந்த மழையினால, இதை பத்தி சொல்லுங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் முழுக்க நாங்கள் நிலத்தடி நீர் தண்ணியே கிடையாதுங்க. முழுக்க இரிகேஷனை நம்பி மட்டும் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த அளவில் குறைந்தபட்ச மகசூல் அப்படிங்கிறது உறுதியாகுதுன்னு சொன்னா அது குறுவை சாகுபடியில தான். அந்த நம்பிக்கையில தான் விவசாயிகள் தான் வாங்கி வச்ச கடனை ஏதாவது கொஞ்சம் அடைச்சிடலாம் அப்படின்னு குறுவைக்கு போனோம். அந்த வகையில ஒரு 2 தினங்களா அறுவடை தூங்கக்கூடிய தினம். இந்த அறுவடை தூங்கக்கூடிய காலங்களில் இப்படிப்பட்ட மழை அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இடி தாக்கக்கூடிய ஒரு விடயம். அதையும் கடந்து இன்னைக்கு மழை பெஞ்சதுல இன்னைக்கு தண்ணி வடி வச்சா கூட 10 நாள் ஆகும். இந்த தண்ணி வடிகிறதுக்கு ஒரு நாள் தண்ணியில எங்க பயிர் இருந்தாலே முளைச்சிடும். இன்னைக்கு நீங்க முளைக்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு முளைக்க துவங்கிட்டு இந்த 6000 ஏக்கர் இன்னைக்கு விவசாயம் நாகப்பட்டினத்துல குறுவை சாகுபடிங்கிறது எப்படி நாங்க மீட்டெடுக்க போறோம் அப்படிங்கிறது தெரியல. மிக மிக வருத்தத்துக்குரிய விடயமா இருக்கு. விவசாயிகளுடைய பாதிப்பு அப்படிங்கிறது 6000 ஏக்கர் எங்களால மீட்டெடுக்க முடியாதுங்க.
நிச்சயமாக, அதாவது விவசாயிக்குரிய கருத்து கேட்க முடியுது. நம்ம விவசாய சங்க தலைவர் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். இப்போ விவசாயிகளுக்கு இந்த மாதிரி தருணத்தில் என்ன மாதிரி கோரிக்கை, அரசு என்ன செய்யணும்? அரசாங்கத்தில் உடனடியாக செய்ய வேண்டியது, இப்போ நீர்வளத்துறை மூலமாக வடிகால் வாய்க்கால்கள்ல இருந்து தண்ணீர் வடிய வைக்கக்கூடிய சூழ்நிலையை உடனடியாக உருவாக்கணும். அறுவடை செய்து வரக்கூடிய நெல்லை உடனடியாக நேரடி நெல் கொள்முதல் நிலையை திறந்து ஈரப்பத தளர்வு கொடுத்து நெல்லை கொள்முதல் பண்ணணும். அப்படி கொள்முதல் பண்ணக்கூடிய நெல்லை உடனடியாக அரவைக்கு அனுப்புகிற பணியையும் அரசாங்கம் செய்யணும். இதை தாண்டி விவசாயிகளுக்கு உள்ள ஏற்பட்டிருக்க ஒரு இழப்புக்கு அரசு அவங்களுடைய கஷ்டத்தில் பங்கெடுக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கீழையூர் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1000 ஏக்கருக்கு வேட்ட நிலப்பரப்பு கடல் மட்டத்தை விட தாழ்வான பகுதி. ஆனால் இருந்தும் விவசாயிகள் ஒரு நம்பிக்கையோடு பருவமழை கை கொடுக்கும் அப்படிங்கிற நினைப்பில் தான் இந்த விவசாயத்தை பண்ணினாங்க. முன்பட்ட சம்பாவில் முன்பட்ட குறுவை அப்படிங்கிற ஒரு விதத்தில் இந்த சாகுபடி நடந்திருக்கு. இந்த சூழ்நிலையில இன்றைக்கு வரலாறு காணாத வகையில் கடந்த 24 மணி நேரத்தில் இடைவிடாமல் பெய்த மழைனால இன்னைக்கு விளைஞ்ச பயிர்கள் எல்லாம் இதனுடைய தலை தண்ணீர் கோர்த்தோடு வெயிட் தாங்காம கீழே சாஞ்சி இன்னைக்கு முளைச்சு வரக்கூடிய நிலை இருக்கு. இதை கருத்தில் கொண்டு அரசு உடனடியாக ஈரப்பத தளர்வு கொடுத்து இந்த நெல்லை கொள்முதல் பண்ற முதல் பணியை செய்யணும். இரண்டாவதாக நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்கணும். மூணாவதாக வடிகால் வாய்க்கால்களில் தண்ணி வடிகிறத உறுதிப்படுத்தணும். நிச்சயமாக, அதாவது தற்பொழுது உள்ள சூழல்ல அந்த மழை நீரை வடிவமைப்பதற்கான பணியினை வடிகாலை துரிதப்படுத்தி வடிவமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல இவற்றை அறுவடை செய்யும் அந்த நெல்மணிகளை தளர்வோடு கூடிய ஈரப்பத தளர்வு கொடுத்து கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை விவசாயிகள் முன்வைத்துள்ளார்கள். இதுபோன்ற பாதிப்பு ஏற்பட்டுள்ள சூழல்ல விவசாயிகளுக்கு கணக்கெடுத்து இழப்பீடு மற்றும் இன்சூரன்ஸ் கிடைக்க வேண்டும் என்பதே விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. சிவரஞ்சனி, விவசாயிகளின் கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என்று நம்பலாம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலமுத்துமணி. திருப்பதியில் விஐபி பிரேக் தரிசனம் உட்பட சிறப்பு டிக்கெட்டுகளை வாங்கி தருவதாக கூறி 41,000 ரூபாய் மோசடி செய்த இடைத்தரகரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ஹைதராபாத்தை சேர்ந்த வெங்கடேஸ்வரலு என்பவரிடம் சுப்ரபாத சேவை, விஐபி பிரேக் தரிசனம் உள்ளிட்டவைக்கு டிக்கெட் வாங்கி தருவதாக கூறி நவ்யஸ்ரீ என்பவர் 41,000 ரூபாய் பணம் பெற்றதாக கூறப்படுகிறது. ஆனால் செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு நவ்யஸ்ரீ தலைமறைவான நிலையில் வெங்கடேஸ்வரலு திருமலை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் இடைத்தரகர் நவ்யஸ்ரீயை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். உலக மீனவர் தினத்தையொட்டி கன்னியாகுமரி கடற்கரை கிராமங்களில் மீன்பிடி உபகரணங்களுக்கு பொதுமக்கள் மரியாதை செலுத்தினர். நாகர்கோவில் அருகே உள்ள பள்ளம் கிராமத்தில் மீன்பிடி படகுகள், வலைகளுக்கு கருவாடு தோரணம், கருவாட்டில் மாலை கட்டி மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் அந்த பகுதியில் உள்ள தேவாலயத்தின் பங்கு தந்தை மீனவர்களுக்கு ஆசி வழங்கும் நிகழ்வும் நடைபெற்றது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 57,000 ரூபாயை மீண்டும் எட்டியுள்ளது. கடந்த திங்கட்கிழமையன்று 1 கிராம் தங்கம் 6,995 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் அடுத்தடுத்த நாட்களில் 7,000 ரூபாயை கடந்தது. இந்நிலையில் 4வது நாளாக தங்கத்தின் விலை உயர்ந்துள்ளது. 1 கிராம் தங்கத்தின் விலை 30 ரூபாய் உயர்ந்து 7,145 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 57,160 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த 4 நாட்களில் சவரனுக்கு 1,200 ரூபாய் உயர்ந்துள்ளது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 101 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயிலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் சாமி தரிசனம் செய்தார். கட்சி கொடியேற்ற விழாவில் கலந்து கொள்வதற்காக பழனி வந்த திருமாவளவன் முன்னதாக முருகன் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். பின்னர் படிப்பாதை வழியாக கீழே இறங்கி மலையடிவாரத்தில் உள்ள புலிப்பாணி ஆசிரமத்திற்கு சென்று தொட்டிச்சியம்மன் மற்றும் புலிப்பாணி ஜீவசமாதியில் வணங்கினார். பழனி போகர் ஆதீனம் சிவானந்த புலிப்பாணி சுவாமிகள் திருமாவளவனை வரவேற்று பிரசாதங்கள் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து திருமாவளவன் கட்சி விழாக்களில் பங்கேற்க சென்றார். வெள்ளப்பெருக்கு காரணமாக குற்றால அருவிகளில் குளிக்க 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் தென்காசி மாவட்டம் முழுவதும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பு கருதி குற்றால அருவிகளில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை 2வது நாளாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் அருவிகளில் குளிக்க முடியாமல் ஏமாற்றமடைந்த சுற்றுலாப் பயணிகள் அருவிக்கரையில் நின்று சாரல் மழையில் நனைந்தபடி செல்ஃபி மட்டும் எடுத்துக் கொண்டனர். குற்றாலத்துக்காக குளிக்க வந்தோம். இப்போ எதுவும் அலோடு இல்லை. என்ன பண்ண செல்லில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் ஜாலியாக போகிற வருத்தமாக இருக்குது. கிளைமேட் சூப்பராக இருக்குது, நல்லா ஜாலியாக இருக்குது. என்ன ஒன்று குளிக்க முடியல, அதுதான் வருத்தம். கடலூரில் போக்குவரத்து சிக்னல்களில் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய நிலையில் அந்தரத்தில் தொங்கிய அனைத்து டிஜிட்டல் பேனர்களும் இரவோடு இரவாக அகற்றப்பட்டன.
திங்கட்கிழமை மாலை அண்ணா பாலம் அருகே உள்ள சிக்னலில் இருந்து விளம்பர பதாகை திடீரென கழன்று இருசக்கர வாகனத்தில் சென்ற ஆசிரியர் மீது விழுந்தது. இதில் அவர் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார். கடலூர் மாநகர் முழுவதும் போக்குவரத்து சிக்னல்களில் கட்டப்பட்டுள்ள டிஜிட்டல் பேனர்களை அகற்ற முடிவு செய்யப்பட்டது. அதன்படி மாநகராட்சி ஊழியர்கள் பேருந்து நிலையம், தபால் நிலையம், அரசு மருத்துவமனை, மஞ்சக்குப்பம், செம்மண்டலம் சாவடி, துறைமுகம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலையில் வைக்கப்பட்டிருந்த டிஜிட்டல் பேனர்களை அகற்றினர்.